குட் ஆஃப்டர்நூன். மண்டே லஞ்ச் பீன்ஸு, கிட்னி பீன்ஸ் காரக்குழம்பு எனக்கு ஆகாது, அதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். கீரை எனக்கு பிடிக்கும், அதை பக்கத்தில் வச்சுப்போம். கீரை கடையல், கீரை பொரியல், கடையல் அதையும் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். முட்டை அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பேலம் 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 சாப்பிட்றோம், சாப்பிட்றோம் சாப்பிட்றோம், அப்பேலம் சாப்பிட்றோம். கிட்னி பீன்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எனக்கும் காரக்குழம்புக்கும் ரொம்ப தூரம். சில்வியாவுக்கு ரொம்ப பிடிச்சதே காரக்குழம்பு தான் இல்லைக்கணுமா? எல்லாமே சாப்பிடுவோம். பட் காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். சில்வியாவுக்கு வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும், நான்வெஜ்ஜை விட. அப்படியே ஆப்போசிட்டு, அவள் எல்லாமே சாப்பிடுவா, ஆனால் இந்தியன் ஃபுட் தான் சாப்பிடுவா, வேறு எதுவும் சாப்பிட மாட்டான். சூப்பராக டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் 2 பேர் உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள். எங்களுக்கு ஒன்றும் அவளுக்கு பெரிய லவ் ஸ்டோரிலாம் கிடையாது சொல்கிறதுக்கு. வாழ்க்கையில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணி எல்லாமே இது பண்ணிப்பாங்க. நான் ஸ்ட்ரகிள்லாம் பண்ணல, நான் ஒன்று யோசிப்பேன், அது என் வாழ்க்கையில் நடக்கும். ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், ட்ரை பண்ணுவேன், ஸ்டெப் இன் பண்ணி அது என்னதான் இருக்குன்னு டீட்டெயிலாக படிப்பேன், கற்றுக்குவேன். அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போய் பார்ப்பேன். அது மாதிரி தான் என் காதல். ஒன்று செய்யணும்னா அது நிறைய முயற்சி எடுப்பேன். எல்லா விஷயத்துலையும் அப்படி தான் என் வாழ்க்கையில். இந்த மாதிரி முயற்சி எடுத்து நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கேன், நிறைய ஃபெயில் ஆகிருக்கேன். ட்ரையல் அண்ட் எரர் தான் எல்லாமே லைஃபே. அதனால ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு சமயத்தில் ஃபெயிலியர் ஆகும். பட் நம்ம குட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். பட் மணி மேக் பண்ண தெரிஞ்ச ஆளானா எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு நிறைய கரப்ஷன் பண்ணணும், ஃப்ராடு பண்ணணும், தேவையில்லாத வேலைலாம் பண்ணணும். அது எனக்கு செய்ய தெரியாது. பிஸ்னஸ் மேனுக்கு டெக்னிக்கலி கோவப்படக்கூடாது, எமோஷனல் ஆகக்கூடாது, காரியக்காரனாக இருக்கணும். அப்படின்னா தான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வாழ்றவன் தான் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆவான். திக்காக மாறலாக இருக்கிறவன் அதே இடத்துல தான் இருப்பான், ஆனால் நிம்மதியாக இருப்பான். இவங்க எல்லாம் கடவுள். இவங்க நினைப்பாங்க நம்ம பிஸ்னஸ் மேன், நம்மளுக்கு அவ்வளோ கோடி இருக்குன்னு. 3 வேளை நல்லா கூட சாப்பிட மாட்டான், நல்ல ட்ரெஸ் போடுவான். அவனுக்கு நிம்மதின்றது எப்பயுமே பிரச்சனைகளோடையும் ஸ்ட்ரெஸ்ஸோடையும், வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்லேயே செத்து போயிடுவான். ஒரு சின்ன பிஸ்னஸ் காலைல திறக்கிறான், சாயந்தரம் மூடுறான், அவனுக்கான பிஸ்னஸ் அவனுக்குன்னு இருக்குது, அதுக்குள்ள எத்திக்காக இருக்கானா, அவனுக்கு இருக்க நிம்மதி உலகத்தில் வேறு யாருக்குமே இருக்காது. நிறைய சிஇஓ அவன் எவ்வளோ பேராலாம் படிக்கிற, சினிமா அரசியல் எல்லாரோடையும் படிக்கிறேன். அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடையும் எவ்வளோ வேதனையோடையும் அந்த புகழ்ச்சிக்காக அவங்க தன்னை எப்படி அர்ப்பணிச்சு அந்த புகழ்ச்சியோடய வாழ்ந்து சாகணும்னு நினைப்பாங்க. இன்னுமே இல்லை, கடைசியில் 70 வயசு ஆனோம்னா பைத்தக்கார மாதிரி மென்டல் மாதிரி வீட்டிலே சுற்றிட்டு இருப்பாங்க. சத்தியம், இது சத்தியம் சத்தியம். என் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் அவங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க ஒரு வயசுக்கு மேலே. ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஆளுன்னு யாரும் பேசாமல் இருந்து அவங்களுக்கு என்ன, அவங்க ஒரு வயசுக்கு மேலே தேடுவாங்க, எவனும் பேச மாட்டான், வேஞ்சு எடுப்பான். இதுதான் வாழ்க்கை வாழ்வதற்கே நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. உலகத்தில் எதுவுமே கொண்டு போக முடியாது, நம்மளை தான் கொண்டு போவாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ கண்ணம்மா ஃபார் யுவர் ஃபீஸ்ட். ஐ லவ் யூ கண்ணம்மா. காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன்.